You are listening to Padeepz.com. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிஃபெக்ட்ஸ் ஆஃப் த இயர். இயரில் என்ன டிஃபெக்ட்ஸ் வரலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். There are several defects that lead to hearing loss, sometimes even deafness, either temporarily or permanently. எப்போ ஹியரிங் லாஸ் ஏற்படலாம் அப்படின்னா, when there is a problem with one or more parts of the ear or both the ears. இந்த அவுட்டர் இயர், மிடில் இயர், இன்னர் இயர்னு 3 பார்ட் பார்த்தோம்ல, இதுக்குள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு பார்ட் ஒழுங்காக அந்த சவுண்ட் வேவ்ஸை கண்டக்ட் பண்ணாமல், வைப்ரேஷன்ஸை கண்டக்ட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா it will lead to hearing loss or hearing impairment. ஸோ அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குதுன்னு சொன்னால், என்னென்ன டைப்ஸ்னு முக்கியமான டைப்ஸை பற்றி இப்போ பார்ப்போம். அதில் முக்கியமானது கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ் ஆர் சென்சரி ஹியரிங் லாஸ் ஆர் மிக்சட், போத் கண்டக்டிவ் அண்ட் சென்சரி கம்பைன்டு, அண்ட் நியூரல் டிஃபெக்ட். கண்டக்டிவ் டிஃபெக்ட், சென்சரி டிஃபெக்ட் ஆர் போத் கம்பைன்ட் ஆர் நியூரல், எப்படின்னு இந்த 4 டைப்பாக ஹியரிங் லாஸ் மேஜராக நடக்கலாம். ஃபஸ்ட்டு கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ் எப்படி நடக்குன்னு பார்ப்போம். இட் இஸ் அ ப்ராப்ளம் வித் த அவுட்டர் ஆர் மிடில் இயர் பார்ட். எந்த கண்டக்டிவ் ஹியரிங் லாஸில் தேர் வில் பி அ மைல்டு ஹியரிங் லாஸ் அண்ட் திஸ் வில் பி யூஸ்வலி டெம்ப்ரரி. ஏன்னா கரெக்டான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா திருப்பி ரெஸ்டோர் பண்ண முடியும். So conductive hearing loss is a problem with the outer and middle ear. Usually it is a temporary hearing loss. When proper treatment is given, this hearing loss is restored. So conductive hearing loss. ரெண்டாவது டைப் என்ன சொன்னால் sensory hearing loss. இது எங்கன்னா when cochlea is not working properly, when the hair cells are destroyed or damaged, this sensory hearing loss occurs. அந்த எந்த ஹேர் செல்ஸ் டேமேஜ் ஆச்சு அல்லது டிஸ்ட்ராய் ஆச்சு அதை வச்சு அந்த பர்சன் கேன் ஹியர் மோஸ்ட் ஆஃப் த சவுண்ட், பட் நாட் இன் த கரெக்ட் சென்ஸ். இட் இஸ் மஃப்டு. ஒன்லி சம் சவுண்ட்ஸ் தே do not hear at all. The sensory hearing loss, unlike conductive hearing loss, is always or almost permanent one. காக்லியாவில் டிஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அது பெர்மனன்ட் டிஃபெக்ட். அதை மாற்றுறது, அதை கரெக்ட் பண்ணுறது கஷ்டமான காரியமாயிரும். இது மாதிரி பெர்மனண்ட்டாக ஹியரிங் லாஸ் ஆயிடுச்சுன்னா அந்த எபிலிட்டி டு ஸ்பீக் ஆல்சோ வில் பி அஃபெக்டட். ஆனால் இப்போ இதுக்கான ட்ரீட்மெண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. என்னென்னா அந்த காக்லியாவே ஆர்டிஃபிஷியலில் இம்ப்ளான்ட் பண்ணலாம். காக்லியர் இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேர் இஸ் சம் ஸ்கோப் ஃபார் திஸ் பீப்புள், பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் திஸ் ஹியரிங் லாஸ் டியூ டு த டிஃபெக்டிவ் காக்லியா ஆர் destruction ஆஃப் த ஹேர் செல்ஸ், திஸ் ஹியரிங் லாஸ் வில் பி பெர்மனண்ட். இது ரொம்ப யங் ஏஜில் வந்துச்சுன்னா அவங்களோட பேசுகிறதையே இது பாதிக்கும். their ability to talk will be affected due to sensory hearing loss. அந்த மூணாவது டைப்னா நியூரல் ஹியரிங் லாஸ். இது எப்போ நடக்குதுன்னா, when there is a problem with the connection from the cochlea to the brain. இந்த நர்வ், ஆடிட்டரி நர்வ் இருக்குல்ல, அந்த நர்வில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இது நியூரல் ஹியரிங் லாஸ் அப்படின்னு சொல்கிறோம். காக்லியாவிலேருந்து பிரெயினுக்கு இந்த நர்வ் இம்பல்ஸ் ப்ராப்பராக போகாமல் இருந்தா. இது மேபி கான்ஜெனிட்டல், பை பர்த்தே இந்த ஹியரிங் லாஸ் நடந்திருக்கலாம் டியூ டு மிடில் இயர் ஃப்ளூயிட். இந்த மிடில் இயரில் ஏர் தான் இருக்கணும், அதுக்கு பேர் ஃப்ளூயிட் ஃபில் ஆயிடுச்சுன்னா அங்கே கண்டக்டிவிட்டி நடக்காது இயர் ஆசிக்கல்ஸில். சீரியஸ் இன்ஃபெக்ஷன், இயர் இன்ஃபெக்ஷன் ப்ராப்பராக கவனிக்காமல் விட்டுருந்தா, சச்சஸ் மெனிஞ்சைட்டிஸ், ஹெட் இன்ஜுரி, listening to loud music
எஸ்பெஷலி த்ரூ ஹெட்ஃபோன்ஸில் மியூசிக்கை லவுடாக வச்சு கேட்டுக்கிட்டே இருந்தோம்னாலும் இந்த நியூரல் ஹியரிங் லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். And also repeated exposure to loud sounds such as machinery, people working in industry, 8-hour shift, they'll have to hear a banging noise of the machine may also lead to neural hearing loss. ஸோ இவ்வளோ காரணங்கள் இருக்குது நியூரல் ஹியரிங் லாஸ் வர்றதுக்கு. பை பர்த்தே டிஃபெக்டிவாக பிறக்கலாம், அல்லது ஆஃப்டர் பர்த் டியூ டு வேரியஸ் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் ஆர் இன்ஃபெக்ஷன் neural hearing loss can occur. காமன் கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ் எப்படி நடக்குது அப்படின்னா, பிளாக்கேஜ் இந்த எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி மீட்டர்ஸ் வித் வேக்ஸ். இந்த இயர் வேக்ஸ் செக்ரீட் ஆகிட்டே இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக பால் மாதிரி ரோல் ஆகி வெளியில் வரணும். அப்படி வராமல் அங்கேயே தங்கி, இல்லை நம்ம எடுக்க அதை ரிமூவ் பண்ண முயற்சி பண்ணி அதை கொண்டு போய் உள்ள இயர் ட்ரம்மோட சேர்த்து ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா என்ன ஆயிரும், அங்கேயே நின்று போயிடும். இந்த இயர் வேக்ஸை செக்ரீட் பண்ணுற கிளாண்டோட பேர் என்னென்னா சிரூமினஸ் கிளாண்ட். இது அப்படியே அக்குமுலேட் ஆகி என்ன ஆயிரும், ஹார்ட் ஆகி அங்கே இந்த சவுண்ட் வேவ்ஸ் ப்ராப்பராக போகாமல் பிளாக் பண்ணிடும். இயர் ட்ரம்முக்கு சவுண்ட் வேவ்ஸ் போய் ஸ்ட்ரைக் ஆக முடியாமல். இது மாதிரி வேக்ஸ், ஹார்டன் ஆன வேக்ஸ் அங்கே பிளாக் பண்ணியிருந்துச்சுன்னா அதை ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஹியரிங் கேன் பி ரெஸ்டோர்டு. இதை அந்த இஎன்டி டாக்டர்கிட்ட போனோம்னா அவங்க ஒரு ஸ்பெஷல் பிக் சிரிஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த சிரிஞ்சில் ஸ்டிரைல் ஃப்ளூயிடை ஃபோர்ஸிபிளாக இயருக்குள்ளே அடித்தாங்கன்னா என்னாகும், இந்த ஹார்டன் வேக்ஸ் வில் பி ரிமூவ்ட். தென் த ஹியரிங் வில் பி நார்மல். ஸோ த கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ் யூஸ்வலி occurs in the external ear due to blockage of hardened wax. The wax is secreted by a gland called ceruminous gland. Conductive hearing lossக்கு இன்னொரு முக்கியமான காரணம் perforated eardrum. இயர்ட்ரம்ல ஓட்டை விழுந்துருது. பெர்ஃபரேஷன்னா ஹோல்ஸ், ஓட்டை. இந்த பெர்ஃபரேஷன் எப்படி நடக்கலாம்னா டியூ டு இன்ஃபெக்ஷன் in the middle ear. மிடில் இயரில் இன்ஃபெக்ஷன் நடந்து அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி இந்த இயர் ட்ரம்மையே ஓட்டை போட்டுடலாம். ஆர் மெக்கானிக்கல் இன்ஜுரி பிகாஸ் ஆஃப் லவுட் எக்ஸ்ப்ளோசிவ் சவுண்டு இயரில் ஒரு லெவலுக்கு மேலே போச்சுன்னா அந்த இயர் ட்ரம் ஓட்டையாகலாம். சடன் ப்ளோ டு த ஹெட், ஷாக் டு த ஹெட் மே ஆல்சோ காஸ் இன்ஜுரி டு திஸ் இயர் ட்ரம். The head injury may also cause these ossicles of the middle ear to become disconnected. இந்த 3 இயர் போன்ஸும் மிடில் இயரில் இருக்க ஒன்று டச் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அந்த வைப்ரேஷன் பாஸ் ஆக முடியாமல் போயிடும். இட் பிரேக்ஸ் த கண்டக்டிவ் பாத் ஆஃப் த காக்லியா. ஸோ அது மாதிரி கண்டக்டிவ் டிஃபெக்ட் நடக்கலாம். காக்லியாவும் அக்விஸ்டிக் நர்வும் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகலைன்னா கூட ஹியரிங் லாஸ் ஏற்படலாம். வைப்ரேஷன் பெர்ஃபெக்டாக இன்னர் இயர் வரைக்கும் போயிடுச்சு. ஆனால் அங்கேருந்து இந்த அக்வஸ்டிக் நர்வ் மூலமாக அது ஆடிட்டரி நர்வுக்கு எடுத்துகிட்டு போக முடியாமல் போச்சுனாலும் ஹியரிங் லாஸ் தான். இதை இந்த மாதிரி நடக்கிற ஹியரிங் லாஸ் என்ன சொல்கிறோம், சென்சோ நியூரல் ஹியரிங் லாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எதனால் நடக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இட் மே பி டியூ டு இன்ஃபெக்ஷன், ஹெட் இன்ஜுரி, blast from explosion or exposure to excessive noise can cause this malfunctioning of cochlea and acoustic nerve. You are listening to Padeepz.com.